காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க ஒரு 5 சேவலை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இவர் தான், நம்மளோட ராஜா சேவல். நம்ம வீட்டிலே பிறந்தவர், ஒவ்வொரு அடாவடி, கருப்பில் புள்ளியாக நல்லா அட்ராக்டிவாக இருப்பார். ரெண்டாவதாக உள்ள ஆள் வந்து நம்மளோட நார்மல் நாட்டு சேவல். எல்லார் வீட்லேயும் ஒரு நாட்டு சேவல் நிற்கும்ல, அந்த கலரில் இருப்பார். மோஸ்ட்லி எல்லா லேடிஸும் இவர் பின்னாடி தான் போவாங்க. பக்காவாக கூட்டிகிட்டு போயிட்டு பக்காவாக கூட்டிகிட்டு வந்துடுவார். இவர் போகாத ஏரியாவே கிடையாது. அந்தளவுக்கு எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் சுற்றி மேய்ஞ்சிட்டு வந்துடுவார். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஆள் யாருன்னா, அவர் ஒரு ரோமியோன்னே சொல்லலாம். பார்க்க பக்காவாக இருப்பார். நல்லா ஆரஞ்சு கலரில் கோடு கோடாக போட்டு வரிப்புலி மாதிரி இருப்பார். ஆனால் என்ன, எல்லாத்தையும் அடி வாங்குவார், பயந்து ஓடுவார். ஆனால் எல்லா லேடிஸும் ஒரு பின்னாடி தான் போவாங்க. அதுக்கப்புறம் நாலாவதாக உள்ள ஆளை பார்த்திங்கன்னா, இவரோட தம்பி வந்து ஒயிட்டில் வந்து அங்கங்கே புள்ளியாக இருப்பார். ஆளுக்கும் தலையில் இருக்க மண்டைக்கும் சம்மந்தமே இருக்காது, மண்டையில் இருக்க கொண்டைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆள் ஒரு சைஸில் இருப்பார், ஆனால் அவரோட கொண்டை ஒரு சைஸில் இருக்கும். ஆனால் பக்கம் க்யூட்டாக இருப்பார், சின்ன கொண்டாக இருப்பார். அதுக்கப்புறம் உள்ள ஆள் பார்த்திங்கன்னா, நான் பாவப்பட்டு இறக்கப்பட்டு சந்தையிலேருந்து ஒரு ஆளை வாங்கிட்டு வந்தேன். பக்கா கோல்டன் கலராக மினுமினுன்னு இருந்தார். குஞ்சாக இருந்தார், ஒரு 3 மாதம் குஞ்சாக இருந்தார். ஆனால் இப்போ வளர்ந்து எல்லாரையும் அடிக்க வர்றாரு. ஆனால் என்ன, ஜெயிக்க தான் முடியல. கூடிய சீக்கிரம் ஜெயிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். இதுவரை எப்பவும் தனியாக சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்போ தான் ஒரு லேடியை கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே காய்ஸ், பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.